ஈரான் நாட்டில் யாராவது தலைமை பொறுப்பை ஏற்று அவர்கள் அல் ஹுமேனி அவர்கள் செயல்பட்டது போல செயல்படுவதற்கான ஒரு களத்தை எடுத்தால் அவர்களுக்கு மரணம் நிச்சயமாக உண்டு என்று அறிவித்திருக்கிறது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர். ஆனால் இன்னொரு செய்தியும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது என்னவென்றால் அல் ஹுமேனி அவர்களுடைய மரணத்தை மையப்படுத்திய செய்தி. அவர் தங்கியிருந்த அந்த கட்டடத்தின் மீது இஸ்ரேல் தாக்கிய அந்த வெடிகுண்டுகளின் தாக்குதலின் காரணமாக இடிபாடுகளுக்குள் அவர் சிக்கிக்கொண்டு மரணத்தை தழுவிவிட்டார் என்பது பரவலாக எடுத்து வைக்கப்பட்ட செய்தி. அந்த மரணத்தை அவர் தழுவி இருப்பதாக, அதாவது இடிபாடுகளுக்குள் சிக்கி அவர் மரணத்தை தழுவி இருப்பதாக காட்டப்பட்ட புகைப்படத்தை மையப்படுத்தி இப்பொழுது ஒரு பெரிய கேள்வி எழும்பியிருக்கிறது. அந்த புகைப்படம் உண்மையா பொய்யா என்கின்ற கேள்வி. அல் ஹுமேனி அவர்கள் மரணத்தை தழுவி இருக்கிறாரா அல்லது பொய்யான ஒரு தகவலை ஊர்ஜிதப்படுத்துவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு ஈரான் தங்களுடைய தலைவர் இறந்துவிட்டார் என்பதை முன்னிலைப்படுத்தி அது தாக்குதலுக்கான வீரியத்திற்காக அப்படி ஒரு நாடகத்தை அது முன்னின்று நடத்துகிறதா? இதுதான் இங்கு எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வியாக இருக்கின்றன. இந்த கேள்விக்கான விடைகளை நாம் பார்க்க வேண்டியதில் பல விடயங்கள் இருக்கின்றன. முதலில் எப்படி அல் ஹுமேனி அவர்களை அழிப்பதற்கான களத்தை இஸ்ரேல் இவ்வளவு துல்லியமாக எடுத்தது? இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றன. காரணம், ஒரு நாட்டின் அதிபரை அவர்களுடைய இராணுவம் சார்ந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி முதல் தாக்குதலிலே அவருக்கு மரணத்தை உருவாக்கக்கூடிய களத்தை இஸ்ரேல் எடுத்திருக்கிறது என்றால் அதன் பின்னணியில் யார் உளவாளியாக இருந்தார் என்கின்ற கேள்வி, அல்லது இஸ்ரேல் சொல்வது போல அல் ஹுமேனி அவர்கள் மரணத்தை தழுவி இருக்கிறாரா அல்லது மரணத்தை தழுவி இருக்கிறார் என்கின்ற செய்தியை ஈரான் சார்பில் பரப்பப்பட்டிருக்கிறதா? இது எழும்பி இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இதில் ஃபைனான்சியல் டாக்ஸ் என்கின்ற பத்திரிகை, அந்த பத்திரிகையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், அல் ஹுமேனி அவர்களை அழிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் இப்பொழுது திட்டமிடவில்லை, அது முன்பே திட்டமிட்டு விட்டது. அந்த திட்டத்திற்கு இஸ்ரேல் கையில் எடுத்துக்கொண்ட உளவாளி யார் என்றால், ஈரானில் சாலையோரங்களில் அந்த போக்குவரத்தை நிர்மாணிக்கக்கூடிய அந்த கேமராக்களைத்தான் இஸ்ரேல் கையில் எடுத்துக்கொண்டது. அதை ஹேக் செய்து அதை கையில் எடுத்துக்கொண்டது. அப்படி எடுத்து அதில் என்னென்ன நடைபெறுகிறது என்பதை வேவு பார்த்திருக்கிறார்கள். அப்படி வேவு பார்க்கக்கூடிய களத்தில்தான் அல் ஹுமேனி அவர்கள் இந்த ரகசிய கூட்டத்திற்கு சென்ற விடயமும் இஸ்ரேலுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பின்புதான் இஸ்ரேல் திட்டமிட்டு அந்த கட்டடத்தில் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்றும், அந்த தாக்குதலில் தான் அல் ஹுமேனி அவர்கள் மரணத்தை தழுவி இருக்கிறார். அப்படி என்றால் உளவு பார்த்தது ஈரானால் உருவாக்கப்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஹேக் செய்ததின் காரணமாக இஸ்ரேல் இந்த தாக்குதலை மிக துல்லியமாக நடத்தி முடித்து விட்டது என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றன. ஆனால் இந்த செய்தி உண்மை நிலையை நோக்கி நகர்ந்திருக்கிறதா? இஸ்ரேல் அழித்தது அல் ஹுமேனி அவர்களைத்தானா? இந்த கேள்வி எழும்புகின்றன. இதற்கு கூகுள் ஒரு பதிலை குறிப்பிட்டிருக்கிறது. அந்த கட்டடத்திற்குள் இருந்து மீட்கப்பட்ட உடல் என்று காட்டப்படுகின்ற உடல் அல் ஹுமேனி அவர்களுடைய உடலே இல்லை. அது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படத்தை தான் இவர்கள் வெளியே கொண்டு வந்து அதை வெளியே விட்டிருக்கிறார்கள். அதை பல ஊடகங்களும் அதை உண்மை என்கின்ற கணக்கீட்டில் அதை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை காட்சி பொருளாக்கி அல் ஹுமேனி அவர்கள் அப்படி இடிபாடுகளுக்குள் சிக்கி கிடக்கக்கூடிய காட்சியை பாருங்கள் என்ற செய்தியை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த புகைப்படம் ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டது என்று கூகுள் நிறுவனம் அதை போலியானது என்று நிரூபித்திருக்கிறது. அப்படி என்றால் அந்த இடிபாடுகளுக்குள் சிக்கி அல் ஹுமேனி அவர்களுடைய உடல் காப்பாற்றப்பட்டது என்று இதுவரை சொல்லப்பட்ட செய்தி பொய்யா என்கின்ற கேள்வியை அது எழுப்பிவிடுகிறது. அப்படி என்றால் தங்களுடைய தலைவர் இறந்துவிட்டார் என்பதை மையப்படுத்தி ஈரானின் வீதிகளில் திரண்டிருந்த மக்கள் யாருடைய உடலை பெற்றுக்கொண்டு அதை இறுதி சடங்கு செய்வதற்கான களத்தை எடுத்தார்கள் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. ஆனால் இதனை மையப்படுத்தி நாம் ஆராய்கின்ற பொழுது அந்த இடிபாடுகளுக்குள் சிக்கிய அல் ஹுமேனி அவர்களுடைய உடலை
மீட்பதில் பெரும் சிக்கல் இருந்தது என்றும் அந்த சிக்கலின் காரணமாக அந்த உடல் முழுவதுமாக மீட்டெடுப்பதற்கான களங்கள் எடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு செய்தி எடுத்து வைக்கப்படுகின்றது. அல்லது உருக்குலைந்த அவருடைய உடல்தான் மீட்கப்பட்டது என்கின்ற ஒரு செய்தி இருக்கின்றன. ஆனால் அல்-கொமேனி அவர்கள் மரணத்தை தழுவினாரா, தழுவவில்லையா? இது அடுத்ததாக பிரதானமாக எழும்பி இருக்கக்கூடிய கேள்வி. ஈரானை பொறுத்தமட்டில் மிக தெளிவாக இந்த விடயத்தில் அவர்கள் எங்களுடைய தலைவர் இறந்துவிட்டார் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இதை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் வேறு பலர் அல்-கொமேனி அவர்கள் மரணம் அடைந்தார் என்கின்ற விடயத்தில் பல சந்தேகங்கள் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். மிக இலகுவாக ஈரானின் இராணுவத்தை நாம் கணக்கிட முடியாது. அந்த ஈரானின் இராணுவம் வலிமையான ஒரு இராணுவமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இராணுவம் தன்னுடைய தலைவன் மிக இலகுவாக மரணத்தை ஏற்பதற்கான களத்தை அது எப்படி உருவாக்கி கொடுத்திருக்கும் என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. இதில் மிகப்பெரிய மர்மம் ஒளிந்திருப்பதாக பல ஊடகங்கள் இப்பொழுது செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு இருக்கின்றன. இஸ்ரேலை பொறுத்த மட்டில் அல்-கொமேனி அவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. அதுபோல ஈரானும் அந்த விடயத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் வேறு பலர் சந்தேக கேள்விகளை எழுப்பக்கூடிய அந்த சூழலில்தான் இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டியதாக இருக்கின்றது. இதில் தற்பொழுது பிரிட்டனில் இருந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய பிரிட்டன் டெய்லி என்கின்ற நாளிதழ் அல்-கொமேனி அவர்களுடைய மரணம் நடைபெற்றது உண்மை என்கின்ற விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அதுபோல இன்னும் வெளிநாடுகளில் இருந்து வெளியாகக்கூடிய ஆங்கில பத்திரிகைகள் அவருடைய மரணத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஈரானும் அவருடைய மரணத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் அவருடைய உடலை பெற்றுக்கொள்வதிலும் அதை மீட்டெடுப்பதிலும் தான் பெருஞ்சிக்கல் இருந்தது. அந்த சிக்கலை மையப்படுத்தி ஏஐ தொழில்நுட்பத்தில் பரவிய ஒரு புகைப்படத்தை போலி என்று கூகுள் அறிவித்திருக்கிறது. ஆனால் உண்மையிலே அல்-கொமேனி அவர்கள் உயிரோடு இருக்கிறார் என்று பரப்பப்படுகின்ற செய்திகளில் எந்த விதமான உண்மையும் இல்லை. அவர் மரணத்தை தழுவிவிட்டது என்பது நிஜம் என்று ஈரான் அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறது. உண்மையிலே அல்-கொமேனி அவர்கள் மரணத்தை தழுவிவிட்டாரா, அல்லது பல ஊடகங்கள் சொல்லுகின்ற விடயங்களை போல அவரை மறைத்து வைத்து ஒரு நாடகத்தை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறதா என்கின்ற பெரும் கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக பார்க்கக்கூடிய செய்தி அல்-கொமேனி அவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார் என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆங்கில நாளிதழ்கள், ஈரானில் இருந்து வெளிவரக்கூடிய அவர்களுடைய அரசு சார்ந்த நிறுவனங்கள் இவைகள் அனைத்துமே அந்த மரணத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பது நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றன. ஆனால் எதற்காக அவர் மரணத்தை தழுவவில்லை என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரம் எடுத்து வைக்கப்படுகிறது என்கின்ற கேள்விக்கு இதுவும் உளவு பிரிவு சார்ந்த சில நகர்வுகளில் இதுவும் ஒன்றா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. தற்பொழுது உள்ள சூழலில் ஈரான் அதிரடி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் முடிவு 3ஆம் உலகப் போராக வந்துவிடுமோ என்கின்ற அச்சம் இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் சீனா இப்பொழுது இந்த விடயத்தில் தலையிட்டு சமாதான பேச்சுவார்த்தைக்கான களங்களை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. ஆனால் காத்திருந்துதான் இந்த விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. நன்றியுடன் இன்பா.